சிக்ஸ்த் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் சிங்சானும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கில் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ சிங்சான் வந்து பார்த்தீங்களா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க, ரகரகமாக இருக்கக்கூடிய முட்டாயை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முட்டாய் பூரா ஒவ்வொன்றா அவங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு அதை வாங்கி கப்புன்னு முழுங்குறீங்க. முழுங்கிட்டு யாருக்கு என்ன ஃப்ளேவர் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சிங்சான் சொல்லுவா. அதை கேட்டவுடனே இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷம். இது புதுவிதமான கேமாக இருக்கு, நம்ம வேணா அதை விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஒவ்வொன்றா கூட நாங்கள் கப்புன்னு முடிக்கிட்டு என்ன ஃப்ளேவர் வந்திருக்குன்னு உங்ககிட்ட நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிங்சான்ட்ட சொல்லிடுவாங்க. சிங்சான் ஆளுக்கு ஒவ்வொரு முட்டாயா வாயிலி போட்டு வருவான். முதல்ல கசாமா சொல்லுவான் எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் நீனி சொல்லுவேன் எனக்கு வந்து ரோஸ் ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் போச்சா எனக்கு கிரீன் டீ ஃப்ளேவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த முட்டையை கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த டைம் பார்த்து மசா வந்து எனக்கு மின்ட் ஃப்ளேவர் வந்திருக்கு, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஃப்ளேவர் போய் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி போடுவோம். அதே மின்ட் ஃப்ளேவர் தூக்கி வாயில போட்டு சாப்பிட்றோம். இந்த மசா ஒரு மின்ட் ஃப்ளேவர் பிடிக்காதா, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது நான் வந்து இந்த மின்ட் ஃப்ளேவர் முட்டை பிடிக்காதனால கீழே துப்ப போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயத்தில் நீ வந்து மட்டும் இந்த முட்டாயை கீழே உன் வீட்டில் போய் நான் பற்றி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கசாமா மசாவுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். பத்தியா பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அந்த குப்பை தொட்டியில நீ போய் முட்டாயை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இருந்தாலும் குப்பை தொட்டியில போட்டாலும் நான் உங்க வீட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்றது வேற வழியே தெரியலையே, இந்த மின்ட் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நாக்கில் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கசாமா வந்து மசா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம நாக்கில் நவரசத்தையும் சுவைக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாம் இருக்கு, அதுல இருந்து நம்மளால எல்லா டேஸ்ட்டையும் வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப நீங்க என்ன விஷயம் சொல்ல வந்து அதை மட்டும் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி மசாவை சொல்லுவோம். கசாமா அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், நீ இப்ப நாக்கிலே அப்படி நீ கடவால கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டேன்னா உனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் தெரியும், உன்னால தாங்க முடியும் அப்படின்னு கசாமா சொல்லுவோம். அதை கேட்டோம் இது நல்ல ஐடியாவே இருக்கே, நம்ம வேணா அதே மாதிரி பண்ணலாம். நாக்கிலே நிரடி கடவாப்பல்ல கொண்டு லெஃப்ட் சைடு இறக்கி விடுமா. அப்ப சிங்சான் வந்து லெஃப்ட் சைடில் வைக்கிறதுக்கு பதிலாக அப்படியே கொஞ்சம் வந்து ரைட் சைடில் வச்சா உனக்கு இன்னமும் ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே மசாவும் லெஃப்ட் சைடில் இருந்த முட்டை அப்படி நிரடி ரைட் சைடில் கொண்டு வந்து வச்சிருவான். ரைட் சைடில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பரவாயில்லையா மசா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ முன்னதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மசாவை சொல்லுவான். அதுக்கு போச்சன் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுப்பேன். என்ன பண்ணேன்னா 2 பல்லுக்கு இடையில அந்த முட்டாயை வச்சிட்டேன்னா உனக்கு அந்த ஃப்ளேவரே தெரியாது, ஒரு நாள் அந்த முட்டாயை வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே மசா வந்து இது கூட நல்ல ஐடியாவே இருக்கேன்னு சொல்லி 2 பல்லுக்கு இடையிலையும் அந்த முட்டாயை வந்து வைப்பான். முட்டாயை வச்சோடனே அப்படியே அவனால ரொம்ப நேரம் வந்து வச்சிருக்க முடியாது, அப்படியே ஜல்வா வேற கீழே ஒழுகும் போது டக்குனு சிங்சான் போய் அதை பிடிச்சிருவோம். அந்த டயத்தில் நீ வந்து சிங்சான் இந்த ஊரவே நீ மசாவோடைய ஜல்ப்ல இருந்து காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாராட்டல எனக்கு எதுக்குமா இதெல்லாம் அசால்ட்டான விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஜல்பை கொண்டு போய் கசாமா சட்டையில வந்து தடை விட்டுருவோம். சோப் சட்டை இதை தடவுறதுக்கு ஏன் சட்டை தான் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி மசாவும் சிங்சானை பிடிச்சி திட்டி விட்டுருவான். அப்புறம் மசாவால் அது ரொம்ப நேரம் வாயில வச்சுக்க முடியாதனால அப்படியே துப்பிடுவான். துப்பின உடனே நீ வந்து மட்டும் கீழே விழுந்துச்சு, அப்புறம் நீ 1 வருஷம் என் கூட கேம் விளையாடும் அப்படின்னு சொல்லிடுவான். அதை கேட்ட உடனே மசா வந்து 1 வருஷம் கேம் விளையாடணுமா, இதுக்கு நான் பறந்து போய் பிடிச்சிருன்னு சொல்லி பறந்து போய் அதை பிடிச்சிருவோம். நீங்க மட்டும் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இந்த முட்டையை நான் பள்ளியிலே வச்சிருப்பேன், நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறனால தான் என்னால் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது, துப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி போட்டு வராது, நான் வீட்டுக்கு போயிடுறேன், வீட்டுக்கு போய் நாங்கள் துப்பிடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு போவான். அப்போ நீ வந்து என்ன சொன்னா வீட்டுக்கு போய் துப்புறேன்னு சொன்னா அப்படின்னு அவன் சொல்லும் போது கசாம நோட் பண்ணி போச்சுல ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் எல்லாருமே வந்து மசா பின்னாடியே ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கும்போது சிங்சான் ஒரு பொம்மை இதை பார்த்துருவான். மசாவை கூப்பிட்டு வந்து மசா இங்கே பாரு, நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொம்மை இங்கே இருக்குது பாரு, அதை விட்டுட்டு நீ என்ன இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படின்னு சொல்லி சிங்சான் மசாவை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றதுக்கு என்ன இருந்தா உனக்கு கிடைச்சாடா, நானே இதை எப்படா வெளியே துப்பலான்னு இருக்கேன்னு சொல்லி அங்கே தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி சந்தபத்தில் போக பார்ப்பா. பின்னாடி எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது சிங்சான் ஒரு போஸ்டர் பார்ப்பான். அந்த போஸ்டர்ல வந்து காணா போன பூனை வந்து படத்தோட ஒட்டியிருப்பாங்க. அந்த பூனை வந்து அதே செவத்துடைய வால்ல வந்து உட்காந்துருக்கும். பார்த்தோன்னே எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்கா, நீ எங்கடா வரேன்னு சொல்லி மசாவையும் பிடிச்சி இழுத்து வந்து உட்கார வச்சு பாத்தியா அங்க வந்து காணா போன பூனைன்னு சொல்லி போஸ்ட் ஓட்டிருக்காங்க, அதே பூனை மேலே உட்காந்துருக்கு, பிடிச்ச கொண்டே அவன் ஓடிட்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூனையை இப்போ யார் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி விடுங்கிறதுனால அந்த பூனையை யார் பிடிக்கலாம்னு சொல்லி மசாவுக்கு நேனுக்கு இடையில வந்து சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்ப மசாவை வந்து பூனையை வந்து கூப்பிடும். பூனை மசாவை கூப்பிட்டதுக்கு மசா மேலேயே வந்து உட்காந்துரும். அப்புறம் அந்த பூனையை கொண்டு போய் அவங்க ஓனர் கிட்ட கொடுங்க. அவங்க இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ன கிஃப்ட்னு பார்த்தா சாக்லேட் கொடுப்பாங்க, அதுவும் மின்ட் ஃபிளேவர்லேயே கொடுப்பாங்க. என்னடா இது நமக்கு வந்து சொல்லுவாங்க, இவங்களும் மின்ட் ஃபிளேவர்லேயே வந்து சாக்லேட்டே கொடுக்குறாங்கன்னு மசா வந்து ரொம்பவுமே மனவரசலாகி வேகமாக ஓடிட்டு இருப்பான். சிங்சான் அதுல இருந்து ஒரு முட்டாய் எடுத்து வாயில போடும். இது ரொம்பவுமே சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல இருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அது துப்பிடும். அப்ப எல்லாருமே சிங்சானை ஷாக்கா பார்ப்பாங்க. ஏன்டா டிஷ்யூ பேப்பரை கையிலே வச்சுக்கிட்டாடா இவ்வளவு நேரம் அலைய விட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாம் விடுப்பா, எல்லாம் ஞாபகம் மறந்துட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சிங்சான் சொல்லுவான். பார்த்தா மசாவோட வீட்டுக்கே எல்லாரும் வந்துருவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.